வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் வரும் சுற்றுலா பயணிகள் வன விலங்குகள், பறவைகளை கண்டு ரசித்து செல்கின்றனர். அதேபோல் சீசன் காலங்களில் கூட்டம் கூட்டமாக பறந்து செல்லும் பட்டாம்பூச்சிகள் அனைவரையும் கவர்ந்து வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் முறையாக முதுமலையில் பட்டாம்பூச்சிகள் கணக்கெடுப்பு நடந்தது. இதில் பங்கேற்ற தன்னார்வலர்கள் கூறுகையில், நீலகிரியில் காணப்படும் பெரும்பாலான பட்டாம்பூச்சிகள் முதுமலையில் காண முடிந்தது. இதில் சில வகை பட்டாம்பூச்சிகள் சீசன் காலங்களில் கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியும் என்றனர். இந்நிலையில் முதுமலை மைசூரு தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் இளம் பச்சை வண்ணத்தில் பட்டாம்பூச்சிகள் கூட்டம் கூட்டமாக பறந்து செல்கின்றன. இதன் அழகை சுற்றுலா பயணிகள் வியப்புடன் ரசித்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகள் கூறுகையில், கோடை மழையை தொடர்ந்து பசுமைக்கு மாறியுள்ள வனப்பகுதியில் இளம் பச்சை வண்ணத்தில் கூட்டம் கூட்டமாக செல்லும் பட்டாம்பூச்சிகள் கண்களுக்கு விருந்தாக உள்ளது. எனவே முதுமலையில் பட்டாம்பூச்சிகள் பூங்கா அமைக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். இது வந்து எமர்ஜென்சி நேரம், அவசர கால நேரம். இங்க வந்து கேஸ் அண்டர் கிரவுண்ட்ல டிரைனேஜ்ல கேஸ் ஃபார்ம் ஆயிருக்குது. அது பாய்சனஸ் கேஸா இருக்குது ஃபீல் பண்றாங்க. சில பேர் அதை நுகர்ந்ததுனால வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறதுனால தயவுசெய்து வந்து எல்லாரும் வந்து கோஆபரேட் பண்ணுங்க கொஞ்சம். ஏன்னா காவல்துறை, அப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் வந்து அவங்க வேலையை செஞ்சுன்னு இருக்காங்க. பொதுமக்கள் தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் எட்ட போக சொல்லுமா கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 100 மீட்டர் தள்ளி இல்லைங்க தயவுசெய்து. ஏன்னா வந்து அந்த இதை ஓபன் பண்ணிருக்காங்க. கேஸ் கொஞ்சமா அப்படியே பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து தயவுசெய்து வந்து பொதுமக்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தயவுசெய்து கொஞ்சம் 100 மீட்டர் தள்ளி போகுமாறு காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவறை சென்றபோது கழிவுநீர் தொட்டியில் இருந்த விஷவாயு தாக்கியதில் 15 வயது மாணவி செல்வராணி, 85 வயது மூதாட்டி செந்தாமரை, அவரது மகள் காமாட்சி வயது 45 ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒரு சிறுமி உள்ளிட்ட 2 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து விஷவாயு தாக்கி ஒரு 3 பேர் இறந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்டியார்பாளையம் பகுதியை சுத்தி உள்ள எல்லா ஊரோட கழிவு நீரும் வந்து பாத்தீங்கன்னா கணக்கணி ஏரியில இருக்கிற சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு வர மெயின் குழாய் இந்த பகுதியில் தான் அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழாய் போறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த துர்நாற்றம் வெளியில போகக்கூடிய வாயு வெளியேறக்கூடிய எந்த வென்ட்டும் இங்க இல்லைன்றதுனால இந்த விஷவாயு வந்து இன்னைக்கு இந்த பகுதியில் தாக்கி இருக்கு. இதனால வந்து இந்த பகுதி மக்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை நாங்க பலமுறை அரசுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதிகாரிகளோட ஒரு சில மெத்தன போக்குனாலையும் அதை தொடர் பராமரிப்பு பணியில ஏற்பட்ட தொய்வுனாலதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க ஏற்பட்டிருக்குது. இந்த தொடர் பராமரிப்பு பணியை சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு உயிர் பலியை நாங்க கொடுத்திருக்க மாட்டோம். இதை நாங்க அதிகாரிகள் கிட்ட இதுக்கு முன்னாடியும் பல முறை நாங்க எடுத்து சொல்லி பராமரிப்பு பணியை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு முதல்ல இந்த பகுதியில் இந்த குழாய் போற பகுதியில வந்து அந்த ஏர் வெண்ட் ஏற்படுத்தி இந்த துர்நாற்றத்தையும் இந்த வாயுவை வெளியேற்றதுக்கான வழியை முதல்ல எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மற்ற பகுதியில் அமைச்சு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஏற்கனவே அரசால கொடுக்கப்பட்ட பட்டான்ற பின்தங்கிய பகுதின்றதுனால இந்த பகுதிக்கு இன்னும் அந்த வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கல. தயவு செய்து அரசு உடனடியாக அதை செஞ்சு கொடுக்கணுன்றது எங்களோட கோரிக்கை. இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 1200க்கும் மேற்பட்ட வீடு இருக்குது. ஆனா இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமான வாக்கு வங்கிகள் உள்ள பகுதி இதுதான். இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா அரசு கொடுத்த பட்டா நிலங்களை வசிக்கக்கூடிய மக்கள் தான், ஏழை மக்கள் தான் இங்க இருக்கிறாங்க. ஏழை மக்கள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த பகுதியில வந்து பெரிதும் பாதிக்கப்படுற எல்லாம் கூலி வேலை, அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடியவங்க தான் இங்க வசிக்கிறாங்க. இதுல வந்து இந்த பாதிப்பை வந்து தினந்தோறும் வந்து பல நோய் அறிகுறியின் மூலமா இன்னைக்கு தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த மக்கள். தயவு செய்து இந்த உயிர் பலி கொடுத்தவங்களுக்கு, அந்த உயிர் பலி இறந்தவங்களுக்கு கண்டிப்பா நல்ல தக்க நிவாரணம் கொடுக்கணும்ன்றது எங்களோட கோரிக்கை. இந்த பகுதி மக்கள் எதிர்பார்க்கறது, மக்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கான உயிரிழந்தவங்களுக்கும் இந்த வாயிலால ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கும் உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்ன்றது எங்களோட கோரிக்கை.
வந்து ரொம்ப நாளா நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம், யாருமே எடுக்கல. மழை வந்தா கூட உள்ள வந்து டாய்லெட்டோ தண்ணியும் ஒன்னா வரும். வெளியே வந்து அதுக்கு ஒரு பைப் இருக்கு, அதை எடுத்து விட்டாதான் தண்ணி போவோம். 10வது படிக்கிற பொண்ணு காலையில 8 மணிக்கு பாத்ரூம்குள்ள போச்சு. அந்த டேனேஜ் கனெக்ஷன் இருக்குனால அந்த கேஸ் அடிச்சு அவங்க உடனே செத்துட்டாங்க. அதனால இப்ப 3 பேர் செத்துருக்காங்க. இப்ப மீதி பேரு ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியாத இருக்காங்க, அவங்களோட கேர்ல இருக்காங்க. அதனால இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க மாதிரி நாங்க பணியோட கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருமே வந்து நாங்க கம்ப்ளைண்ட் யாருமே எடுக்கிறது இல்ல. நாங்களும் நிறைய டைம் போயிட்டு இங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோங்க. யாருமே அதுக்கு தெரியான தீர்வுல சொல்றேன்னு சொல்லிட்டு அதிகாரிங்க அமைதியாயிராங்க. இப்ப உயிர் போன பின்னால இப்ப வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இதே நம்ம நைட்ல ஆயிருந்தா எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பகலானதா இன்னைக்கு 4 உயிர் போனதுனால நைட்ல ஆயிருந்தா எத்தனை பேர் இறந்திருப்பாங்க தெரியுங்களா? அதுதான் இந்த இதுல வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நடவடிக்கை எடுக்க மாதிரி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். காலைல போனா 3 மணிக்கு 4 மணிக்கு தான் வருவான். பேத்தி தான் லீவ் விட்டதுல இருந்து வீட்டுல இருக்கோம். நாங்க எல்லாருமே வெளியில போறவங்க தான். இன்னைக்கு காலையில குளிக்கிறப்பயே அந்த நாத்தம் என்னாலே பொறுக்க முடியல. குனிஞ்சு தண்ணி மொண்டு ஊத்த முடியல. அது நான் என்ன பண்ண, ஷவர்ல குளிச்சுட்டு பாத்ரூம் போகாதமா ஒரே நாத்தம் நாருதுமான்னு சொல்லிட்டு தான் போனேன். எங்களுக்கு காலைல எழுந்திரிச்சது, காபி போட்டு கொடுத்தது, பால் வாங்கிச்சு, தெரு பெருக்குச்சு, அதெல்லாம் சிரிச்சுன்னு தான் அவங்க அப்பனை அனுப்புது. நானும் அவங்க அப்பனை தான் போறோம். அவங்க அப்பா வந்து நைட்டு வேலை செஞ்சுட்டு வரானே. நைட்டு வேலை செஞ்சுட்டு என்னை இட்டுன்னு போறதுக்கு அப்பா உடம்பு நல்லா இல்ல, நானும் பார்த்து உட்காந்துருந்தா எப்படிப்பா நீ வந்து அதை என்ன சத்த வேலை மேல கொண்டு வந்து விடுறான்னு சொல்லிட்டு சொல்றேன். அவன் வந்தானே, அவங்க அப்பனுக்கு காப்பி இப்படி குடுத்துது பாரு, இப்படி கொடுத்து அவனும் வாங்கி குடிச்சிட்டு நாங்க போனோமே. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தானே போறோம். பத்திரமா கதை சாத்தின்னு உள்ள இருமானே. அதுக்கு என்ன நினைச்சோ பாத்ரூம் போயிருந்து அதோட தான்ப்பா எனக்கு போன் வந்தது. இன்னைக்கு பார்த்து நான் போனை கூட வீட்டுலயே தான் போட்டு போயிட்டேன். நான் மறந்துடுச்சு, மணி ஆயிடுச்சு. அந்த 1 செகண்ட் ஆனாலும் நம்மள திட்டுவாங்களே, நம்ம யார்கிட்ட திட்டுவாங்க கூட. அதுக்கப்புறம் சீக்கிரமா வா செல்வர் அண்ணி சீரியஸா இருக்குதுன்னு எங்க வீட்டுக்காரங்க போன் பண்ணேன். அது வந்து காலையில அடிக்கும்பா. காலையில அது அப்படிலாம் எனக்கு எல்லாம் என்னன்னு தெரியும். நாருதுன்னு அப்படின்னு காலையில எல்லாமே நாங்க 8 மணிக்கெல்லாம் ஆள் எல்லாரும் வெளியில போயிடுவோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் 3 மணி 3:30 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு வருவோம். 5:30 பாத்ரூம் போயிடுமா, நாருதுமான்னு சொல்லுது. நாரதமா செய்யும், என்னமா செய்யறது, விடுமா போமான்னு காபி போடுமான்றேன். நானும் குளிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி ஒரு நாள்ல கூட ஆகாது. அப்படியே கரையர் ஆயிடுச்சு பாருப்பா. மோதிரம் இந்த கையில மோதிரம் பாருப்பா எப்படி ஆயிடுச்சுன்னு. இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்தை பார்வையிட முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுநகர் பகுதியில் ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 3 வீட்டுல வந்து ஒரு கேஸ் ஃபார்மேஷன் வந்து டாய்லெட்ல இருந்து மக்கள் வந்து ஒரு 3 பேர் வந்து பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. இதுல எந்த கேஸ் எப்படின்றத வந்து இப்போ ஒரு துறை ரீதியான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம். அது இல்லாம கலெக்டரும் வந்து விசாரணை பண்ணி 2 பேரும் சேர்ந்து அது யார் மேல தப்பு, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கா, துறையில வந்து கேபினெட் கூட்டத்தில் ஏதாவது தப்பு இருக்கான்றதை அவங்க பார்ப்பாங்க. அது இல்லாம வந்து இப்போ ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் வந்து வர்ற கனெக்ஷன்ல வந்து என்ன ப்ராப்ளம் அது வந்து ஒரு வீடியோ பண்ண சொல்றதுனால சிஸ்டம் வந்து கனெக்ஷன் கொடுத்ததுல அல்லது பிளாக்ல வந்து இருக்கா, எப்படி கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, எத்தனை நாள் கேஸ் இருக்கு, கடைசியா எப்போ வந்து இதை வந்து கிளீன் பண்ணாங்க, இதெல்லாம் எடுக்க சொல்லிருக்கு. எடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவ் வந்து இப்போ எங்கெங்க அடைப்பட்டிருக்கோ அதுக்கான பைப்பை மாற்றி கூட வந்து ஃப்ரீ ஃப்ளோ பண்ணுறதுக்கான ஏற்பாடு உடனடியாக பண்ணும். சிஎம் வந்து இவங்க இந்த மாதிரி உயர்ந்தவங்களுக்கு நிவாரணம் வந்து சிஎம் வந்து அறிவிப்பார். இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷனாக நாங்கள் வந்து உடனடியாக பண்ணுவோம். இன்னும் ஒரு 1 ஹவரில் தெரிஞ்சிடும் இது வந்து எந்த இடத்துல எக்ஸாக்ட் ப்ராப்ளம்னா, ஏன் இந்த இடத்துல மட்டும் கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்றது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகு அதுக்கான ரீசன் யாருன்னு பார்த்து அது மாதிரி நடவடிக்கையும் அது ரெக்டிஃபை பண்ணுறது. அது மட்டும் இல்லை, ஆக்ஷன் எடுத்து மட்டும் பிரச்சனை இல்லை, அடுத்தது நாளையிலேருந்து வரக்கூடாது. அதனால எங்கே அடைப்பு இருந்தாலும் அந்த பைப்பு மாற்றி அது வீட்டு உள்ள பிரச்சனை இருந்தாலும் அந்த வீட்டு உள்ள பிரச்சனையும் சேர்த்து அதே மாதிரி எல்லார் வீட்லயும் தான் இருக்கா, எல்லார் வீட்லையும் செக் பண்ணிடணும். 2019 இந்த பகுதியில் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்து கனெக்ட் பண்றாங்க. அதுல வந்து ஒரு தனியார் வந்து அதை சுத்திகரிப்பு வேலையை அவங்க பராமரிப்பு வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதை அவர் சரியா பண்ணணும்னா நாங்கள் வந்து வேற ஆளை புது டெக்னிக்கலா இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டா எங்க டெக்னிக் இருக்கோ முடிய போகுது. எப்படிதான் ஒரு மாற்று ஏற்பாடு பண்றதுக்காக தான் ஏற்கனவே பிளான் பண்ணுவோம். அது மாதிரி செய்யறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள தொப்பையாங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தியின் மனைவி ராஜாமணி மூதாட்டி. இவர் விவசாய நிலம் அருகில் தனியாக வீடு கட்டி குடியிருந்து வருகிறார். நேற்று இரவு இவர் வீட்டில் தூங்கிய போது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் வீட்டிலிருந்த பீரோவை உடைத்து 60 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர்.
ராஜாமணி எழுந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவும் பீரோவும் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உறவினர்கள் மூலமாக திருநாவலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். திருநாவலூர் போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். வீட்டில் கொள்ளையடித்த கொள்ளையர்கள் வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சி பதிவுகளையும் எடுத்து சென்றுள்ளனர். விழுப்புரத்தில் இருந்து வந்த மோப்பனாய் ராக்கி வீட்டின் அருகில் உள்ள முந்திரி காட்டில் ஓடி சென்று நின்றது. திருப்பூர் கருவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி, வயது 65. இவரது மனைவி சந்திரா, வயது 58. இவர்களது மகள் ஐஸ்வர்யா, வயது 24. மூவரும் வாடகை காரில் மேட்டூரில் நடைபெற்ற பேத்தியின் காதுகுத்து நிகழ்ச்சிக்கு சென்றனர். நிகழ்ச்சி முடிந்து திருப்பூருக்கு காரில் புறப்பட்டனர். ஊத்துக்குளி புலவர்பாளையம் அருகே கார் வந்தபோது எதிரே ஈரோடு நோக்கி சென்ற அரசு பஸ் இவர்கள் பயணித்த கார் மீது மோதியது. இதில் காரில் பயணித்த ராமசாமி, அவரது மனைவி சந்திரா ஆகியோர் பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். ஐஸ்வர்யா மற்றும் கார் டிரைவர் மகேஷ்குமார் ஆகியோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக ஊத்துக்குளி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். கவலைக்கிடமாக உள்ள இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஊத்துக்குளி போலீசார் விசாரிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் சோழங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாபு, வயது 48. கடந்த வாரம் உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்கு தனது மகனுடன் காரில் சென்றார். தஞ்சை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் மற்றொரு காரில் வந்த மர்ம நபர்கள் பாபுவின் காரை வழிமறித்து அவரை கொலை செய்தனர். 6 மாதங்களுக்கு முன்பு வைப்பூர் போலீஸ் நிலையத்தில் தொழில் போட்டி காரணமாக தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பாபு புகார் அளித்திருந்தார். புகார் மீது திருவாரூர் தாலுகா இன்ஸ்பெக்டர் அகிலாண்டேஸ்வரி நடவடிக்கை எடுக்கவில்லை. புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் அகிலாண்டேஸ்வரியை சஸ்பெண்ட் செய்து தஞ்சை டிஐஜி உத்தரவிட்டார். திருச்சி ஏர்போர்ட்டில் 1112 கோடியில் கட்டப்பட்ட புதிய முனையம் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த புதிய முனையத்தில் 60 வருகை கவுண்டர்களும் 44 புறப்பாடு கவுண்டர்களும் உள்ளன. தினமும் 240 விமானங்கள் முனையத்திற்கு வந்து செல்லும் அளவுக்கு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஒரே சமயத்தில் 3500க்கும் மேற்பட்ட பயணிகள் விமான நிலையத்தை பயன்படுத்தும் வசதி உள்ளது. திருச்சி மாவட்டம் வாசன் நகரைச் சேர்ந்தவர் பாலகுமாரன், வயது 38. இவர் மாத பத்திரிகையின் அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு அரசு அதிகாரிகளை மிரட்டி பணம் பறிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மண்ணச்சநல்லூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பாலகுமாரன் தான் ஒரு நிருபர் என அறிமுகப்படுத்தி மாதந்தோறும் கப்பம் கட்ட வேண்டும் என்று மிரட்டினார். பத்திரப்பதிவு அலுவலர் கோகிலா அடையாள அட்டையை கேட்டபோது பல பத்திரிகைகளின் அடையாள அட்டைகளை அடுக்கினார். திடுக்கிட்ட கோகிலா மண்ணச்சநல்லூர் போலீசில் புகார் அளித்தார். விசாரணை நடத்திய போலீசார் டுபாக்கோ ரிப்போர்ட்டர் பாலகுமாரனை கைது செய்தனர். அவரிடமிருந்து ஏராளமான போலி பத்திரிகை அடையாள அட்டைகளை கைப்பற்றினர். விசாரணையில் பாலகுமாரன் மீது பல போலீஸ் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் இருப்பது உறுதியானது. மாவட்டம் தோறும் பத்திரிகை ரிப்போர்ட்டர் என கூறி அதிகாரிகளை மிரட்டி பணம் பறிப்பது அதிகரித்து வருகிறது. டுபாக்கூர் பத்திரிகையாளர்களை ஒடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.